பிரைஸ் எல்லாம் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பிரியமானவர்களே, ஆண்டவர் உன்னை நித்தமும் நடத்துவாராமா. நித்தமும்னா தினம்தோறும் எவ்ரி மினிட்ஸும் உன்னை நடத்துகிறார், உன்னை பாதுகாக்கிறார், உன்னை பலப்படுத்துகிறார். சோர்வின் மத்தியிலேயும் உன்னை பலப்படுத்த அவரால் முடியும். அவர் வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். சிவனுள்ள வார்த்தை தான் இந்த வேதவசனம். வேதவசனத்தை படிங்க. அது நீரூற்று, அது தேன் கூடு போன்றது. அதை படிக்க படிக்க உங்களுக்கு ஞானம் வரும். அதாவது உலக பிரமாரமாக இல்லை, நம் ஆத்துமாவுக்கான ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை தினமும் நடத்துவார், நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசணும்னா நீங்க வேதத்தை வாசிச்சா மட்டும்தான் கர்த்தரோடு நீங்க என்ன பண்ண முடியுமா? உரையாட முடியும், பேச முடியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை 3 வித ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே கொடுக்க இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிறார். நீங்க கடினமாக இருக்கலாம், ஒரு விண்ணப்பத்துக்காக காத்திருக்கலாம், அது நிறைவேற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போல வளமிக்க உங்களை செழிப்பாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மாத்திரமே நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் ஜெயமாக மாற்றித்தர வலிமை உள்ளவர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, dear brother and sister.